ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு ரசித்து கேட்க வேண்டும், இன்பமாக கேட்க வேண்டும், எந்த அளவுக்கு ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது 23 ஆண்டுகள் இந்த குர்ஆன் வஹியாக இறங்கியது. எவ்வளவு சிரமம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, நாம் இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கின்றோமே, ரொம்ப கடினமான சொல்லை நான் உங்களுக்கு இறக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கடுமையான குளிர்காலம், ஆனால் நபிக்கு வஹி வரும். எந்த அளவுக்கு அந்த வஹியினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொன்னால், நபியினுடைய நெற்றியிலிருந்து வேர்வை கீழே வடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகின்ற அந்த நிகழ்வை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வெறும் நாம் 1.25 ஜுஸே 1.25 மணி நேரத்தில் ஓதுகின்றோம். எனவே அதில் சில முன்ன பின்ன நேரங்கள் ஆகலாம். ஆனால் பெருமானார் ஒரு இரவு முழுக்க உட்கார்ந்துட்டு ஒரே ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. ஒரே ஒரு ஆயத். இஷாவுக்கு பிறகு நபி அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். சூரா ஓதி முடிக்கல, பேஜுகள் ஓதல, ஒரே ஒரு ஆயத். இன் துஆஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ், இந்த அடியார்கள் உன்னுடைய அடியார்கள், நீ அவர்களை வேதனை செய்தால் யார் கேட்க முடியும்? ஆனால் நீ அவர்களை மன்னித்து விட்டால் நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் என்ற ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப நபி அழுது கொண்டே ஓதுகின்றார்கள். இஷாவில் தொடங்கி ஃபஜ்ர் வரை. பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஆயத்தை ஒரு நைட்டு முழுக்க நபி ஓதுனாங்க. நம்ம இன்னைக்கு 1.25 ஜுஸை சூரத்துல் ஆல இம்ரானை முழுமையாக 1.25 மணி நேரத்துல ஓதி இருக்கிறோம். அதனால குர்ஆனின் நேரம் செலவழிப்பதை நாம் இன்பமாக கருத வேண்டும், சந்தோஷமானதாக பாக்கியமாக கருத வேண்டும். காரணம், அதுவெல்லாம் நாளைக்கு நமக்கு பொன்னான நேரம். அல்லாமா இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மன் வஜதல் வக்த, யாருக்கெல்லாம் இலவசமாக, மன் வஜத கல்சத்தன் ஃபில் வக்த், ஒருத்தருக்கு டைமிங் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதா, ஃபல் யக்தனிம் ஃபி திலாவத்தில் குர்ஆன், அவர் அதை நேரத்தை கனிமத்தாக பொற்காலமாக கருதி அதை குர்ஆனை ஓதுவதிலே செலவழிக்க வேண்டும். காரணம், ஒரு மூமினுக்கு ரெஸ்ட் ஃப்ரீ என்பது இந்த துன்யாவில் கிடையாது. அவர் தன்னை குர்ஆனுக்காகவும் தீனுக்காகவும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி தருகின்றார்கள். அதனால இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரான் மிக முக்கியமான சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை சொல்லும் போது சொன்னாங்க, நிஅம கன்சுல் மர்ரி அல் பக்ரா வ ஆல இம்ரான். ஒரு முஸ்லிமுக்கு ரொம்ப மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? தங்கத்தை விட, வெள்ளியை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆடம்பரங்களை விட மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு மனிதனுக்கு சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பார்த்தீங்களா? 2 பெரிய சூறாக்களை நாம் ஓதி முடித்திருக்கின்றோம். இது 2ம் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம், பாக்கியம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக அதுவும் வாய்ப்பு இருக்கின்றவர்கள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு முடிஞ்சிருச்சு, நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு இன்னைக்கு மகரிப் வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் கரஅ சூரத்தல்லதி யுذ்கரு ஃபீஹா ஆல இம்ரான், யாராவது ஆல இம்ரானை என்றும் ஓதலாம், ஆனால் யௌமல் ஜும்ஆத்தி, ஜும்மா நாள்ல யாராவது ஆல இம்ரானை ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வ மலாயிகத்துஹு, அல்லாஹும் மலக்குமார்களும் அவன் இந்த அடியானின் மீது ரஹமத்தை இறக்கி கொண்டே இருக்கின்றார்கள். எதுவரை? ஹத்தா தஜிப ஷம்ஷ், அன்று வெள்ளிக்கிழமை காலை முடிந்து அடுத்த நாள் சூரியன் வருகின்ற வரை அல்லாஹுடைய ரஹமத் வருகிறது, மலக்குமார்களுடைய ரஹமத் வருகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக சூரத்துல் ஆல இம்ரானை வெள்ளிக்கிழமை ஓதுங்கள். இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே நாம் செய்கின்ற காரியங்கள் சில நேரத்துல நாளோடு நேரத்தோடு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி பாக்கியமாக ஆகிவிடுகிறது. செய்தனா அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க, இதா அராத அஹதுகுமுல் ஹாஜா, உங்களுக்கு எல்லாம் பலருக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். எவ்வளோ தேவைகள் நமக்கு நிறைவேறாமல் இருக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனால் அது நிறைவேற வேண்டும், ரொம்ப நாள் இழுத்து கொண்டே இருக்கிறது. அலி நாயகன் சொல்றாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு தேவை நிறைவேறாமல் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபல்யகுன் ஃபீ தலபிஹா யௌமல் கமீஸ், அந்த தேவை நிறைவேறுவதற்கு நீங்கள்
சிறந்த நாளாகிய வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியம் நீங்கள் தொடர்வதாக இருந்தால், செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமை செய்யுங்கன்னாங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா யௌமல் கமீஸ். என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வியாழக்கிழமை காலையிலே நீ பரக்கத்தை செய்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செஞ்சிட்டாங்க. எனவே நீங்கள் வியாழக்கிழமையை எதிர்பாருங்கள். நிறைவேறாத தேவைகள், நிறைவேறாத ஆசைகள் உங்களுக்கு வியாழக்கிழமை நிறைவேறும் என்று சொல்லுகின்றார்கள். இப்ப முடியல இன்னும் ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கு அடுத்து முடிகிறது. வியாழக்கிழமை நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? வல் யக்ரா இதா ஹரஜ மின் மன்சிலிஹி ஆகிர ஆல இம்ரான். அவர் வீட்ல இருந்து கிளம்பும் போது அந்த ஒரு காரியம் நிறைவேறதுக்காக நம்ம போறோம். இப்ப என்ன செய்யறது? வீட்ல இருந்து கிளம்பும் போது சூரத்துல் ஆல இம்ரான், இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துக்களை ஓதிவிட்டு அவர் கிளம்பினாருன்னு சொன்னா அவருடைய நிறைவேறாத தேவைகள், அவர் எந்த காரியத்திற்காக போகிறாரோ அது நிறைவேறிவிடும். காரணம், இந்த சூறாக்கள் ஓதுவதிலே துன்யாவுடைய மறுமையுடைய தேவைகள் நிறைவேறுவதை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். சூரத்துல் ஆல இம்ரான் எதற்கு தெரியுமாங்க? ரிஸ்க் கிடைப்பதற்கு, நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கு. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை பிறக்கவில்லை. எப்படி பிறந்துச்சு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். சூரத்துல் ஆல இம்ரானிலே வருகிறது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு ஹன்னாவுக்கு குழந்தை பிறக்கவில்லை. நேர்ச்சை வைத்தார்கள், குழந்தை பிறந்தது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சூரத்துல் ஆல இம்ரானிலே வருகிறது. அல்லாஹ் பலதரப்பட்ட விஷயங்களை சூரத்துல் ஆல இம்ரானிலே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரிஸ்க் வந்தது, கதவை மூடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுகின்றோம், சாப்பாடுகளை ஆன்லைன்ல ஆர்டர் செய்கிறோம். சாப்பாடு எந்த டைமும் வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? சூரத்துல் ஆல இம்ரானை ஓதி பாருங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் கேட்டாங்க, என்ன இப்படி சீசன் அன்சீசன் உணவுகள் இருக்கிறது, எங்கிருந்து வந்தது? மரியமே ஹுவ மின் இன்தில்லாஹ். நீங்கள் எல்லாம் உலகத்தில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீர்கள், எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பது அல்லாஹ்வாக இருக்கின்றான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சூரத்துல் ஆல இம்ரானிலே வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சூரத்துல் ஆல இம்ரானுக்கு அப்படிப்பட்ட சக்திகளை, ஒரு சிரமங்களை நீக்குகின்ற தன்மைகளை தந்திருக்கின்றான். குறிப்பாக சூரத்துல் ஆல இம்ரான்ல பல ஆயத்துகள் இருக்கிறதுங்க. குறிப்பாக 133வது வசனம் சூரத்துல் ஆல இம்ரானிலே வருகிறது. வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 139வது ஆயத்து. பெருமானார் சொல்லுகின்றார்கள், சூரத்துல் ஆல இம்ரான்ல இந்த ஆயத்து எதற்கு தெரியுமா இறங்குச்சு? ஷிஃபாஉ மினல் அஹஸா. மனுஷனுக்கு உள்ளத்துல கவலைகள் போட்டுட்டு பின்னிட்டு இருக்குதுங்க. மனுஷனுடைய உடலுக்கு நோய்களுக்கு மருந்து இருக்கிறது, கவலைக்கு என்னங்க மருந்து இருக்கிறது? சிரமங்களுக்கு, உள்ளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய துக்கங்களுக்கும் வஸ்வசாவுக்கும் என்னங்க மருந்து இருக்கிறது? 139வது ஆயத்து சூரத்துல் ஆல இம்ரானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஷிஃபாஉ மினல் அஹ்ஸான். மனிதனுடைய நிறைவேறாத, மனிதனுடைய துக்கங்கள், கவலைகளுக்கு, வஸவாலில் ஹுமூம், மனிதன்ல மாட்டிருக்கக்கூடிய எத்தனை துக்கங்கள், துயரங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் நீர்த்தி வைக்கக்கூடியது 139வது ஆயத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதற்கெல்லாம் அது மருந்து தெரியுமா? வதஷ்ஃபி ஸத்ர். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ஈஸியா வந்துருதுங்க. நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த 139வது ஆயத்து தான். பெருமானார் சொல்லுகின்றார்கள், வதுஆதி மய்யுதாவிமு அலைஹா ராஹத்தல் பால் வ ஸலாமத்தன் நஃப்ஸ். அவருடைய ஆத்மா, அவருடைய உள்ளம் பாதுகாப்பாக இருக்கணுமா குரோதங்களை விட்டும், விரோதங்களை விட்டும். 139வது ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். வனகால் கல்பு, உடல்களை சுத்தம் செய்து கொள்ளலாம். உள்ளத்தை எப்படிங்க சுத்தம் செய்யறது? 139வது ஆயத்து சூரத்துல் ஆல இம்ரானில் ஓதுங்கள், உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக ஆகும். வனதுஜில் அக்ல், இன்னைக்கு அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, என்னங்க அதை எப்படிங்க கூர்மைப்படுத்துறது? எல்லாத்தையும் கூர்மைப்படுத்திடலாம். கத்தி இருக்கிறது, கத்திய ஷார்ப் பண்றதுக்கு ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்தா மொக்க கத்திய அவர் ஷார்ப் பண்ணி கொடுப்பாரு. பெருமானார் சொல்லுகின்றார்கள், சூரத்துல் ஆல இம்ரானுடைய 139வது ஆயத்து மங்கி போன அறிவை கூர்மையாக ஆக்கும். உங்களுடைய அறிவுகள் ஷார்ப்பா இருக்கணுமா? 139வது ஆயத்து ஒ நூரில் பசீரா. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமானது. கண்ணுக்கு அகப்பார்வை. பார்த்தீங்களா, நபி எப்பொழுதும் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்தாங்கன்னா என்ன தெரியுமா துஆ கேட்பாங்க? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி நூரா, அல்லாஹ் என் கண்ணுக்கு ஒளியை கொடுப்பாயாக. வஃபி சமஇ நூரா, என் காதுக்கு ஒளியை கொடுப்பாயாக. வஃபி பஸரி நூரா, என்னுடைய எல்லா உள்ளத்திற்கும் எல்லாம் ஒளியை தருவாயாக. அந்த கண்ணுக்கு எதுங்க ஒளியை தரும்? 139வது ஆயத்து ஒளியை தரும், அகப்பார்வையை தரும் என்று நீண்ட பட்டியல்கள் போகிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சிறந்த ஆயத்துகளை கொண்டது தான் சூரத்துல் ஆல இம்ரான். எந்த அளவுக்கு சிறந்தது தெரியுமா?
பெருமானாருக்கு வஹி எழுதுகின்ற ஒரு சஹாபி நபிக்கு பக்கத்தில் ஆயத்து இறங்க இறங்க வஹி எழுதி கொண்டே இருப்பார்களாம். ஒரு தடவை அவர் உட்கார்ந்து நபிக்கு அருகாமையில் சூரத்துல் பக்ராவை ஓதுகின்றார்கள், ஆல இம்ரான் சூரத்துல் ஆல இம்ரானை ஓதுகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, எல்லாம் அமர்ந்து கொண்டிருந்தோம். கான ரஜுல் இதா கரா சூரத்தைன், பெருமானாருக்கு மத்தியில் உட்கார்ந்து இந்த சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதினால் எங்களுக்கு மத்தியில் ஜத்த ஃபீனா, எங்களுக்கு ஈமான் அதிகரித்து விடும். இந்த 2 சூறாவும் எங்களுடைய மங்கி போன அந்த ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய சூறாவாக இருக்கிறது என்று மஸ்ஜிதுகள் குலுங்குகின்ற அளவுக்கு இந்த சூறாவுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நாங்கள் கண்கொண்டு பார்த்தோம் சொல்வது சஹாபாக்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சிறந்த சூரா இன்று ஓதப்பட்ட. எனவே அல்லாஹ் இந்த சூறாவில் பாருங்கள், சூரத்துல் ஆல இம்ரானுக்கு சிறப்பு என்ன தெரியுமாங்க? எல்லா உம்மத்துகளுடைய பாவங்களை சொல்லுகின்ற அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானிலே இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகின்றான், இதுவரை வந்த சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? நன்மைகளை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். பெருமானார் இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு சொன்னார்கள், மன் அமர பில் மஅரூஃப், என் உம்மத்திலே யாராவது ஒரே ஒரு நன்மையை ஏவினால், வனஹா அனில் முன்கர், யாராவது ஒரே ஒரு பாவத்தை விட்டு தடுத்து விட்டால் அவர் யார் தெரியுமா? ஃபஹுவ கலீஃபத்துல்லாஹி ஃபீ அர்தி, அல்லாஹ்வுடைய பூமியில் அவர் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. வ கலீஃபத்து ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதி. வ கலீஃபத்து கிதாபிஹி, குர்ஆனுடைய வேதத்தினுடைய பிரதிநிதி. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேதத்துடைய பிரதிநிதியாக கலீஃபாவாக ஆக வேண்டும் என்றால் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் தப்சீரே ரூஹுல் பயான், சாவி போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே நீண்ட விஷயங்கள் சூரத்துல் ஆல இம்ரான்ல ஓதி பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஆயத்து சூரத்துல் ஆல இம்ரான்ல இருக்கிறது. யௌம தபியல்லு உஜூஹும் வ தஸ்வத்து உஜூஹ், நாளை மறுமை நாளிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், சில முகங்கள் கருப்பாக இருக்கும் என்ற வசனம் இறங்குகிறது. யார சொல்லலாம், யார் அந்த வெண்மை முகத்தின் காரணங்கள், யாரு கருத்த முகத்தினர்கள் காரணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், வெண்மையான முகத்தினர்கள் யாரு தெரியுமா? சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், நாம் எல்லாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முகங்கள் தான் நாளை மறுமையில் வெண்மையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இப்போ பெருமானார் சொல்லுகின்றார்கள், வ அம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹும், யாருடைய முகங்கள் எல்லாம் நாளை மறுமையில் கருப்பாக யார் தெரியுமா? ஹும் அஹ்லுல் அஹ்வாஇ வல் பிதா, யார் சுன்னத்தை விட்டும் நகர்ந்து ஜமாத் என்னும் சஹாபாக்களை விட்டும் நகர்ந்து சுய மனநிலைகளை சுய நப்சுகளை பின்பற்றி பித்அத்துகளை கடைபிடிப்பார்களோ அவருடைய முகங்கள் மறுமையில் கருப்பாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பல வசனங்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான், நீண்ட சூறாக்கள். எனவே நபிமார்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று 2வது நபி சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச வேண்டியதற்கு உலகத்துல அல்லாஹ் நபிமார்களை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் கானல் அன்பியா கப்லி யுப்தலா அஹதுஹும் பில் ஃபக்ர், முன்னால் உள்ள நபிமார்களை பற்றி பேசுங்கள். ஏழ்மையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள், வறுமையை கொண்டு நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். பலா எல்பசு இல்லல் அபா, மாற்றுவதற்கு நபிமார்களிடத்தில் துணி கிடையாது, போட்ட துணியை அப்படியே போட்டு கொண்டிருப்பார்கள் நபிமார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு இப்போ நபி ஒரு சொல்றாங்க ஒரு செய்தி, இன்னைக்கு உலகத்துல நோய் வந்துருச்சுன்னா நாம் அல்லாஹ்வை பழி சொல்லுகின்றோம், குறை சொல்லுகின்றோம். நபிமாருக்கு வந்த சோதனைகளை பாருங்கள், நபி சொல்லுகின்றார்கள், ஒயின் கான அஹதுஹும் ல யுப்தலா பில் கும்மல் ஹத்தா யக்துலஹுல் கும்மல், ஒரு நபிக்கு பேனை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், பேனே அவர்களை மரணிக்க செய்து விட்டது. பார்த்தீங்களா? இன்னைக்கு யாராவது நம்மள பேனால் இறந்து போயிருக்கிறோமாங்க, பார்த்தீங்களாங்க? ஆனால் நபி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஒரு நபிக்கு பேன் கடியை கொடுத்தான், அந்த பேன்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நபியை உலகத்திலே மரணிக்க செய்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சொல்லிட்டு நபி கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, வகான ذلك احب اليه من العطاء اليكم, நீங்கள் எல்லாம் நன்மைகளும் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளும் கிடைத்தால் சந்தோஷப்படுவீர்கள், நபிமார்கள் சோதனை கிடைத்தால் சந்தோஷப்படுவார்கள். எனவே அவர்கள் விரும்பினார்கள், அல்லாஹ் கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே நபிமார்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் சோதனைகளை, அதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தான். எனவே சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நபியுடைய பேரை 2 இடத்துல தான் சொல்றான். நபி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு 4வது தலைமுறையில் வருகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை தாங்க, கொல்லு பிறங்க 4வது தலைமுறையில் வருகின்றவர்கள் தான் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில ஒரு நபி இருக்கின்றார்கள், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் அவருடைய பேர் வரவில்லை, ஆனால் அவர்களும் நபியாகத்தான் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு அம்பியாய் பனி இஸ்ராயில் மூசா,
பனி இஸ்ரவேலர்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்துல ஆல இம்ரான்ல கூட இஸ்ராயில் ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லைங்க. பனி இஸ்ராயில் சொல்றோம். யாருங்க இஸ்ராயில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் பனி இஸ்ரவேலர்களுடைய தந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இப்ப நபி சொல்லுகின்றார்கள், அவ்வலு அம்பியாய் பனி இஸ்ராயில் மூசா. பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் பின்னால் முதல் நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வ ஆகிருஹும் ஈசா. பனி இஸ்ரவேலர்கள் வந்த நபிமார்கள் கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். சொல்லிட்டு இப்ப நபி சொல்றாங்க, வ அவ்வலு மன் கத்தபில் கலம் இத்ரீஸ். இன்னைக்கு நம்ம எல்லாம் பேனாவை பிடிச்சு எழுதுறோமேங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நூன் வல் கலமி, பேனாவின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்றான். முதலில் படைக்கப்பட்ட வஸ்து எது? நபியிடத்தில் கேட்கும் போது நபி சொன்னார்கள், அவ்வலு மா கலகல்லாஹு அல் கலம். அல்லாஹ் படைச்சது முதல்ல பேனாவை தான். பேனாவை படைச்சு அல்லாஹ் சொன்னான், உக்துப், எழுது. பேனா கட்டுச்சுன்னா எந்த எழுதுவது? அல்லாஹ் சொன்னான் பேனாவை பார்த்து, மாஹுவ காயினும் இல்லா யௌமுல் கியாமா, கியாமத் நாள் வரை எதுவெல்லாம் வருமோ அனைத்தையும் எழுதி முடித்து விட்டது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஃபத்தில் கலம், பேனா அனைத்தையும் எழுதி முடித்து விட்டது என்று சொன்னார்கள். பேனாவை முதலில் உலகத்தில் அறிமுகப்படுத்தி யார் தெரியுமாங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நபி சொல்றாங்க, அவ்வலு மன் கத்தபில் கலம் இத்ரீஸ். பேனாவை கொண்டு எழுதுகின்ற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து 300 ஆண்டுகள் 308 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கூட 308 ஆண்டுகள் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழுகின்றார்கள். பின்னால் தான் நபியாக ஆக்கப்பட்டார்கள். வகலவ அலைஹிம். சரிங்க, அவங்க என்னங்க செஞ்சாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்? ஏன்னா ஷிர்க் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் செஞ்சது ஒண்ணே ஒண்ணு, என்ன தெரியுமா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழுகின்ற பொழுது தன் சமூகத்திற்கு சுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக அவர்கள் ஜனாபத் என்னும் கடமையான குளிப்பிலே கடுமையாக இருந்தார்கள். மக்களுக்கெல்லாம் பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் ஒரு முடி படாமல் நீங்கள் வெளியே வந்து விடாதீர்கள். ஒரு முடி கூட ஜனாபத்துடைய முடி படாமல் விட்டுவிட்டால் உங்கள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்கள் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த முடிகள் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் என்று செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் ஜனாபத்திற்கு கடமையான குளிப்பு விஷயத்தில் கடுமை காட்டினார்கள். அடுத்து வருகிறது வஹர்ரமல் முஸ்கிர் மின் குல்லி ஷைஇன். எல்லா போதை தருகின்ற வஸ்துக்களையும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹராமாக ஆக்கினார்கள். வஷத்தத ஃபீஹி ஆலம தஷ்தீத். போதை விஷயத்தில் கடினமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எவ்வளோ பாஷைகள் இருக்கிறது. பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பல பாஷைகள் உள்ளவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. காதுல ஹெட்போன் மாட்டிருக்கிறாங்க. அவர்கள் பேசுகின்ற பாஷைகளுக்கு அது டிரான்ஸ்லேஷன் செஞ்சு கொடுக்கிறது. அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை ஆற்றல்களை கொடுத்தான் தெரியுமா? 72 பாஷைகள் பேசுவார். பார்த்தீங்களா? 72 பாஷை. இன்னைக்கு 2 பாஷை நமக்கு தெரிஞ்சா பெரிய அதிசயம். ஹிந்தி தெரிஞ்சிச்சு, இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு, தமிழ் தெரிஞ்சிச்சு. 3 லாங்குவேஜ் தான். ஆனால் 72 லாங்குவேஜ்கள் முதலில் பேசியவர்கள் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாற்றில் வருகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுத்தான். இன்னும் சொல்ல போனால் இன்று ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த ஊரு, இவர் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த ஊரை சார்ந்தவர் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழுகின்ற காலத்தில் ஏறத்தாழ 188 ஊர்களை உருவாக்கியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா? இன்னைக்கு இவர் எந்த ஊருங்க? நாங்க கீழக்கரங்க, நாங்க காயல்பட்டங்க என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே. ஊர்கள் எப்படிங்க வந்துச்சு? அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிமார்களை கொண்டுதான் ஊர்கள் உருவானது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு 188 ஊர்களை அல்லாஹ் உருவாக்கி என்று வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே பேனாக்களையும் பேப்பர்களையும் முதலில் அல்லாஹு தாலா சுகுப்புகள் என்று சொல்லுகின்ற அதையெல்லாம் இறக்கியது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். சுகுப்புகளை அல்லாஹு தாலா ஏறத்தாழ 30 சுகுப்புகள், அதாவது 30 வேதங்கள். இந்த வேதங்கள் என்று சொன்னால் கிதாபுகள் இல்லை, ஏடுகளாக அல்லாஹ் 30 ஏடுகளை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கி வைத்தான் என்றெல்லாம் வருகிறது. இன்று நம்ம எல்லாம் Dress போடுறோமே, இந்த Dressகளை யாருங்க தைக்கிறது? டைலர்கள் என்று எவ்வளவு பேர் உருவாக்கிட்டாங்க. முதலில் Dressகளை தைத்தது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். வலபிஸஹா, அவர்கள் தான் Dress தச்சு முதல்ல போட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க போட்டாங்கன்னு கேட்டா, இலைகளையும் மரங்களுடைய கிளைகளையும் தான் ஆடைகளாக தைத்து போட்டுக் கொண்டார்களே தவிர நாம் போடுகின்ற Dress மாறி தச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ முன்னால் உள்ளவர்கள் போடவில்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலில் ஆடைகளை தைத்து போட்டார்கள். அவர்கள் தான் ஆட்டினுடைய தோள்களை எல்லாம் ஆடைகளாக தைத்தவர்கள் என்று வரலாற்றில் வருகிறது. எனவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நீண்ட செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை நீளமானவர்களாக படைத்தான். லஹ்முல் பதன், வயிறு கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அரீலு சதர், நெஞ்சங்கள் எல்லாம் விரிந்திருக்கும். எவ்வளோ விஷயங்கள், முடிகள் குறைவாக இருக்கும், ஆனால் தலைமுடி அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் வருகிறது. அவருடைய கண்களில் ஒன்று
போன்று ஒரு கண்ணை விட மிக பெரியதாக இருந்துச்சு. அவருடைய உடம்பிலே அல்லாஹு தாலா வெண்மையான ஒரு புள்ளியை வைத்திருந்தான். நோயின் காரணமாக வரவில்லை. நபிமார்கள் நோய்களை விட்டும் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவர்கள். ஆனால் அவருடைய முதுகிலே அல்லாஹ் ஒரு நுபுவத்துடைய அடையாளமாக ஒரு வெள்ளை புள்ளியை வைத்திருந்தான் என்றெல்லாம் வரலாற்றிலே வருகிறது. எனவே 7 நபிமார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை மக்களுக்கு சொல்வதற்காக, பூமியில் உள்ள வேதங்கள் கிடையாது, தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக 7 நபிமார்கள் வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவருடைய மகன்கள் ஷீதல் என்று சொல்லுகின்ற அல்லது ஷீஸ் என்று சொல்லுகின்ற, அனூஷ் என்று சொல்லுகின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாம் பின் நூஹ், தானூஸ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 7 பேரும் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதங்களின் அடிப்படையில் தௌஹீதை உலகத்தில் நிலைநாட்டியவர்கள். அதுல 7வது நபர் தான் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மலக்குல் மௌத் என்று சொல்லுகின்ற ரூஹை வாங்குகின்ற மலக்குக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் அவர்கள். பாத்தீங்களா, நமக்கு யாருங்க ஃப்ரெண்டா இருக்கிறார்? அவர் ஃப்ரெண்டா இருக்கிறார், இவர் ஃப்ரெண்டாக இருக்கிறார். ரூஹை வாங்குகின்ற மலக்கு யாருக்கு ஃப்ரெண்டாக இருக்கின்றார்கள்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இப்போ ஒரு நாள் அவர்கள் கிட்ட சொல்றாங்க, எனக்கு சொர்க்கத்தை பார்க்க வேண்டும், நரகத்தை பார்க்க வேண்டும். இந்த மலக்கு அப்படியே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு போகின்றார்கள். போய் முதலில் நரகத்தை காட்டினார்கள். நரகத்தை பார்த்து திடுக்கிட்டு போய் விட்டார்கள். மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு பிறகு மலக்குல் மௌத் அவர்களை கூப்பிட்டு வந்தார்கள். ஃபகால மலக்குல் மௌத் அலைஸ கத் ரஅய்துஹா, இதை பார்த்தாயா, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் இது போன்ற ஒரு கடினமான விஷயத்தை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. சரி வா, சொர்க்கத்தை காட்டுகிறேன். சொர்க்கத்தை போய் காட்டினார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அப்படியே மயங்கி நின்று விட்டார்கள். சொன்னார்கள், நான் இதை விட்டும் வரமாட்டேன், என் ரூஹை இங்கே வாங்குங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது மலக்குல் மௌத் சொன்னார்கள், வல்லாஹி லா அக்ருஜு மின்ஹா பஅத அன் தகல்தஹா, நானே நினைச்சாலும் இதற்கு பிறகு உங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய வளமை, சொர்க்கத்தில் ஒருவர் நுழைந்து விட்டால் அவரை சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்க மாட்டான். அது அல்லாஹுடைய வளமையாக இருந்துச்சு. நீங்கள் நபியாக இருக்கின்றீர்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு வந்த பிறகு உங்களையா அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குவான். 4வது வானத்திலே சொர்க்கத்திலே ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்றும் இருக்கின்றார்கள். எனவே அவருடைய ரூஹை அங்கே வைத்துதான் கைப்பற்றப்பட்டுச்சு. நபி மியராஜுக்கு போகின்ற பொழுது 4வது வானத்திலே இத்ரீஸை நான் சந்தித்தேன். அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே, வரஃபஅனாஹு மகானன் அலியா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் யார்? சித்தீகன் நபியா, அவர்களை 4வது வானத்தில் வைத்து நான் உயர்த்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகங்கள், இன்னைக்கு போர்கள் எவ்வளோ இஸ்லாத்திற்காக போர்கள் நடக்கிறது. முதலாவது அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்தது சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுடைய பாதையிலே சிறை கைதிகளாக பிடித்தது சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். குதிரைகளையும் ஒட்டகங்களையும் போர்க்களத்திற்கு தயார் செய்து அனுப்பியது சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் யாருக்கு எதிராக போர் செய்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சில பேர் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு எதிராக போர் செய்தவர்கள் தான் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். மக்களுக்கு இன்று எழுத படிக்க கற்று தருகின்றார்களே, யாருங்க இன்னைக்கு ரொம்ப பேர் டீச்சராக இருக்கின்றார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். இது யாருடைய பணி தெரியுமா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலில் மனிதர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் இத்ரீஸ் என்று சொன்னாலே பாடம் நடத்துகின்றவர், கல்வியை கற்றுத் தருகின்றவர் என்ற அர்த்தம் என்று பலதரப்பட்ட செய்திகள். ஒரே ஒரு செய்தி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லி ஆகணுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் டைலர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் டைலர் துணி தைக்கின்றார்கள். அவருக்கு நேரம் போக வேண்டும். என்னங்க செய்யறாங்க? பாட்டை போட்டு விட்டுறாங்க, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே தைக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், கஸீரு ஸிக்ர், அவர்கள் என்றும் அல்லாஹ்வை zikr செய்கின்றவர்கள். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு டைலரிங், அதாவது ஒரு நூலை கோர்க்கின்ற பொழுது ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லாமல் அவர்கள் உலகத்தில் ஒரு நாள் கூட ஒரு துணியை அவர்கள் தைத்தது கிடையாது என்று வரலாற்றில் வருகிறது. அந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வாழ்ந்துகின்ற காலத்திலே பலம் யகுன் அஹதுன் ஃபில் அர்தி அஹ்ஸன மின்ஹு இபாதத்தல்லாஹ், அவர்களை விட மிகப்பெரிய வணக்கசாலி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யாரும் கிடையாது. காரணம், துன்யாவுடைய காரியம் செய்கின்றார்கள், அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே அவர்கள் துணியை தைத்தார்கள் என்று சொன்னால் காலையும் மாலையும் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லுகின்றான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் வைத்து தான் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்ற நீண்ட செய்திகள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பெயர் தான் இல்யாஸ். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் வேறு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வேறு என்று இருந்தாலும் சில பேர் சொல்லுகின்றார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சலாமுன் அலா இல்யாஸின் என்று சொல்லுகின்றான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், சலாமுன் அலா இல்யாஸின் என்று சொன்னால் என்ன, சலாமுன் அலா இத்ரீஸ் என்று சொன்னால் என்ன, ரெண்டும் ஒருவர் தான் என்று சொல்லுகின்றார்கள். நீண்ட விஷயங்கள் இருக்கிறது சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இன்றைய நாள் மிகவும் சூரத்துல் ஆல இம்ரானை நாம் ஓதுகின்றோம். வரலாற்றில் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். காரணம் என்ன தெரியுமா? இன்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ஸஹ்ரா
பெருமானாருடைய ஈரக்குலை துண்டு, அவர்களுடைய நினைவு நாள் பிறை 3, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்ற நாள். மறந்து விடாதீர்கள். நமக்கு என்னங்க பாத்திமா நாயகி செஞ்சிட்டாங்க, நாம் ஏன் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம்? தஸ்பீஹே ஃபாத்திமா, பார்த்தீங்களா? தஸ்பீஹே ஃபாத்திமா. உங்கள் பெண்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் அதை ஓதுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ். இன்றும் நாம் ஓதுகிறோம் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். யாருங்க கொடுத்துச்சு? பாத்திமா நாயகின் மூலமாகத்தான் கியாமத் வரை வருகின்ற உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அன்பளிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு இதை ஓதுவாரோ அவுஜபல்லாஹு லஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்றார்கள். அப்படிப்பட்ட தஸ்பீஹ் ஃபாத்திமா நமக்கு பாத்திமா ரலியல்லாஹு மூலமாக கிடைத்தது. என்ன பற்றற்ற ஒரு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான யௌமுல் கியாமா, நாளைக்கு கியாமத் நாள் ஆகிவிட்டால், நாதா முனாதி மின் வராயில் ஹிஜாப், மலக்குமார்கள் நபிமார்கள் உலகத்தில் பிறந்த எல்லா மூமின்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு சப்தம் வரும். என்ன சப்தம்? யா அஹ்லல் ஜமா, ஒன்று சேர்ந்திருக்க கூடியவர்களே, குல்லு அப்சாரக்கும், உங்கள் பார்வைகளை கீழே தாழ்த்துங்கள், மேலே பார்க்காதீர்கள். இப்பொழுது பாத்திமா ரலியல்லாஹு ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்தை கடந்து போக இருக்கின்றார்கள். வாழுகின்ற பொழுது எந்த அந்நிய ஆணுடைய பார்வை பட்டது கிடையாது. இங்கும் கூட யாரும் அவர்களின் மீது பார்வை பட முடியாது என்று சொன்னால், அந்த அளவுக்கு பத்தினித்தனமாக வாழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு. ஒரே ஒரு செய்தி, பாத்திமா ரலியல்லாஹு மூலமாக தஸ்பீஹ் ஃபாத்திமா கிடைச்ச மாதிரி இன்னொரு துஆ கிடைச்சிருக்கிறது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதில் இருந்து கொண்டிருந்தோம். ஹத்தா இதா தலஅத்தி ஷம்ஸ், காலை சூரியன் உதயமாகி விட்டது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வா பாத்திமா நாயகி போய் பார்த்துட்டு வரலாம்னு கூப்பிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க எல்லாம் பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனா, இதாகிய நாயிமத்துன் முல்தஜிஅத்துன், பாத்திமா ரலியல்லாஹு ஒரு கணிஞ்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. காய்ச்சல் கடுமையான ஜுரமாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் காய்ச்சல் லைட்டா வந்துச்சு சொன்னாலே நம்ம பிள்ளைய எந்த டாக்டர் கிட்ட கூட்டு போலாம், அங்க கூட்டு போலாமா, இங்க கூட்டு போலாமா, என்ன மருந்து சாப்பிடலாம், என்ன டேப்லெட்டை சாப்பிடலாம் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நபியுடைய ஈரக்குலை துண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியை யாராவது பார்க்க ஆசைப்பட்டால் நபியுடைய மறைவுக்கு பிறகு பாத்திமா நாயகியை பாருங்கள். பேச்சால், நடையால், உடையால், எல்லா தன்மையால் பாத்திமா ரலியல்லாஹு விட நபிக்கு ஒத்து யாரையும் நான் பார்க்கவில்லை. மா ராயிது அஷ்பஹன் நாசி சம்தன் வலா ஹதியன் வலா தல்லன் மின் ஃபாத்திமத, பாத்திமா நாயகியை விட நபிக்கு ஒத்து யாரையும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கை முறையில் நபியோடு ஒத்து போனவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு. எனவே படுத்து கிடக்கின்றார்கள், கடுமையாக காய்ச்சலாக இருக்கிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா கேட்டாங்க? நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? மருந்து போட்டியா இல்லையா, நான் சொன்ன டாக்டரை பாத்தியா இல்லையா என்றெல்லாம் கேட்போம். நபியுடைய மகளார பார்த்து நபி கேட்கிறாங்க, யா பாத்திமா மா யும்பியுக ஃபீ ஹாதிஹி ஸா, என்ன இப்படி உனக்கு காய்ச்சலாக இருக்கிறது? நான் சொன்னது என்னன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க பாத்திமா ரலியல்லாஹு, மா ஜில்து முன்துல் பாரிஹத மஹ்மூமா, யா ரசூலுல்லாஹ் நேற்றிலிருந்து எனக்கு தொடர்ந்து காய்ச்சலாக இருக்கிறது சொன்னோன இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த துஆவை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். நபி பாத்திமா நாயகிக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப நபி கேட்டார்கள், ஃபைன துஆ அல்லதி அல்லம்துக், நான் உனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தேனே, என்ன பண்ண அந்த துஆவை? இவ்வளவு காய்ச்சலாக இருக்கிறத அந்த துஆ ஓத வேண்டியதான, காய்ச்சல் எல்லாம் காணாமல் போயிருக்குமே நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொல்லிட்டு நபி சொன்னாங்க, ஓது அந்த துஆவை, கூலி ஓது பாத்திமா, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷானி குல்லா வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் என்று நபி அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். வாழ்நாளில் அதை ஓதிய பிறகு காய்ச்சல் வரவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. என்று சொன்னால் நமக்கு சிரமங்களை கஷ்டங்களை போக்குவது நாம் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்கள் தான். இன்று கூட சூரத்துல் ஆல இம்ரானை ஓதி பாருங்கள், எவ்வளவு துஆக்கள்ங்க. சூரத்துல் ஆல இம்ரானுடைய முதல் பேஜிலே அல்லாஹ் துஆவை சொல்லி தருகின்றான், கடைசி பேஜில் துஆவை சொல்லி தருகின்றான், நடுவிலே துஆவை சொல்லி தருகின்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதாக இருந்தால் குர்ஆனுடைய துஆக்களை ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுங்க. அதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா, அதை கேட்கலாமா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆவை விட சிறந்த துஆ எதுவும் கிடையாது. சூரத்துல் ஆல இம்ரானை எடுத்து பாருங்கள், முதல் பேஜினுடைய கடைசி துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இது எதற்குங்க? நேர்வழிக்கும் ஹிதாயத்திற்கும் இஸ்திகாமத்திற்கும். குழந்தை வேண்டுமா? சூரத்துல் ஆல இம்ரானை ஓதி பாருங்க. சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக
சமீஉத்துவா. இவ்வளவு தாங்க ஓதுனாங்க. ஓதி முடிச்சோட மலக்கு ஓடி வந்தார், வானத்திலிருந்து வந்து சொன்னார், ஜக்கரியாவே உன் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை மட்டும் தரவில்லை, பேரோடு குழந்தை கொடுத்து விட்டான். யாருக்கும் அல்லாஹ் பேர் வைக்கவில்லை, யஹ்யாவுக்கு மட்டும் தான் அல்லாஹ் பேர் வைத்தான் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் துஆக்கள் தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்கள் போய் பாருங்க. 4 ரப்பனா என்று வருகிறது. இந்த ஆயத் இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர்ஹா. இந்த வசனங்களை ஓதி ஒருவர் சிந்திக்காமல் இரவில் தூங்கிவிட்டால் அவருக்கு நாசம் உண்டாகட்டுமாக. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துஆக்களை, இந்த கடைசி சூரத்துல் ஆல இம்ரானை ஓதியவர்களாகத்தான் இரவு தூங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் பலதரப்பட்ட விஷயங்கள் நேரம் கடந்து விட்டது. எனவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்மதமாகவும், மரியம் அலைஹிஸ்ஸலாம், பாத்திமா ரலியல்லாஹுடைய நினைவு தினமாக இருக்கிறது. எனவே ஜிக்ர் செய்யுங்க, தஸ்பீஹே பாத்திமா ஓதுங்க. ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஜாக்கிரீன் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய பட்டியலில் அதிகம் ஜிக்ர் செய்யக்கூடிய பட்டியலில் நீங்கள் சேர ஆசைப்பட்டால் தஸ்பீஹை பாத்திமாவை ஓதுங்கள். நீங்கள் ஓதினால் உங்களை விட பெரிய ஜிக்ர் செய்கின்றவர் யாரும் இருக்க முடியாது என்று ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரானுடைய பொருட்டாலும், குறிப்பாக செய்தனா பாத்திமா ரலியல்லாஹுடைய நினைவு தினத்தின் பொருட்டாலும், அல்லாஹு தஆலா செய்தனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முறைகளின் பொருட்டாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து ரமலானுடைய 2வது நோன்புகளை பிடித்து முதல் ஜும்மாவை தொழுது இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இது போன்று பல ஜும்மாக்கள், பல ரமலான்கள், பல நோன்புகள் இரவிலே விழிக்கக்கூடிய அழக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், பாத்திமா ரலியல்லாஹு மரணிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அழுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, மனைவி இறந்து விட்டீர்கள் என்று அழுகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது அலி நாயகம் சொன்னார்கள், என் மனைவி போய்விட்டார்கள், அதற்காக அழுகவில்லை. ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பிறகு முசல்லாவை விரித்து விட்டால் பாத்திமா ரலியல்லாஹு ஃபஜ்ர் பாங்கு சொல்லுகின்றவர்கள் அழுவார்கள், அழுவார்கள், தொழுவார்கள். யாருக்காக? தன் குடும்பத்திற்காக கிடையாது, ஹசன் ஹுசைனருக்காக கிடையாது. நபியுடைய உம்மத் அனைவரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று அழுத கண் பாத்திமா ரலியல்லாஹுடைய கண். இதற்கு பிறகு யார் அழுவார்கள்? அதனால் நான் நினைத்து அழுகிறேன் என்றார்கள் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹுவை நினைக்கக்கூடிய, அவர்களை போற்றுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அந்த பெண்மணியுடைய அருள் பார்வைகளும் அவருடைய வெட்கத்தனமும் உம்மத்தில் வாழுகின்ற எல்லா பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. அவர்களை கொண்டு பெருமானார் சொன்னார்களே, நிஅம ஸலஃபு அனலகி பாத்திமா, நீ வாழ்ந்த முறைக்கு நான் உனக்கு போதுமானவன், நீ அனைத்து பெண்களுக்கும் சொர்க்கத்தின் தலைவி என்றார்களே. அப்படிப்பட்ட தலைவியை பின்பற்றி எல்லாரும் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வீடு இல்லாதவருக்கு வீடு முடியா அல்லா, யாருக்கெல்லாம் பொருளாதார உதவிகள் தேவைப்படுகிறது அல்லா, அவருக்கு உதவிகளை செய்வாயா அல்லா. ஏழ்மை வறுமை விட்டும் நீ பாதுகாக்க முடியா அல்லா, நதிரியத்தை விட்டு பாதுகாக்க முடியா அல்லா, கண் திஷ்டிகள் கடன்களை விட்டு பாதுகாக்க முடியா அல்லா. அல்லா படித்தவர்களுக்கு உண்டான வேலைகளை முடியா அல்லா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றலை முடியா அல்லா. யாழ்லா எங்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் யாழ்லா உன்மேல் பிரியத்தை அதிகப்படுத்தியா அல்லா, உன் குர்ஆனின் மீது பிரியத்தை அதிகப்படுத்தியா அல்லா. எங்கள் நாவுகள் என்று குர்ஆனை ஓதுகின்றவர்களாக ஆக்கிவையா அல்லா. நீ கடமையாக்கிய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற, அதில் இன்பம் பெறுகின்ற வாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தியா அல்லா. சூரத்துல் ஆல இம்ரானின் பொருட்டாக்கியிருக்கிறோம் யா அல்லா. நாங்கள் வைத்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயா அல்லா, நாங்கள் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயா அல்லா. யா அல்லா எங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான பயிர்களை, நன்மைகளை அடையக்கூடிய வாக்கியத்தை பெறுவாயா அல்லா. எல்லா விதமான ஷர்றுகள், தீமைகளை விட்டும் நீ பாதுகாப்பு பெறுவாயா அல்லா. எங்கள் வீடுகளிலே ஷரியத்துடைய வாழ்க்கையை பெறுவாயா அல்லா. குறிப்பாக எங்கள் பெண்கள், வாலிபர்கள், இளைஞர்களுக்கு யாரா நபியுடைய வாழ்க்கையை, உம்மஹாத்துல் மூமினுடைய வாழ்க்கையை தருவாயா அல்லா. குறிப்பாக இன்றைய தினம் சய்யிதத்துன் நிசாஇ ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹுடைய நினைவு தினமாக இருக்கிறது யா அல்லா. இந்த நாளின் பொருட்டாக கேட்கிறோம் யா அல்லா. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்திமா ரலியல்லாஹுடைய வெட்கத்தனத்தை தருவாயா அல்லா. போதுமாக்கி கொள்கின்ற தன்மையை தருவாயா அல்லா. ஆடம்பரமான வீண்விரயமான வாழ்க்கையை விட்டு நீ பாதுகாப்பு தருவாயா அல்லா. உலகத்திற்கு இது பேராசைகளை விட்டு பாதுகாப்பு தருவாயா அல்லா. பாத்திமா நாயகி எப்படி அவர்கள் ஒன்றை கொண்டு அவர்கள் திருப்தி பெற்றார்களோ அது போன்று வாழுகின்ற பெண்களாக எங்கள் வீட்டு பெண்களை ஆக்கி வைப்பாயா அல்லா. குறிப்பாக அல்லா எங்கள் பெண்களுக்கு ஈமானுடைய வாழ்க்கையை தருவாயா அல்லா, இஸ்திகாமத்துடைய வாழ்க்கையை தருவாயா அல்லா. நல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்லா. இந்த ரமலான் மாதம் முழுக்க அவர்கள் அனைவரும் யா அல்லா
துன்யாவை விட்டு ஆகிரத்திற்காக மறுமைக்காக தயாராகக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சமூகத்திற்கு உதாரணமாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதே பாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை முறை தான் இன்று வரை அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறதே அல்ல. அது போன்ற வாழ்க்கை முறைகளை எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு தருவாயா அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாத்திமா நாயகி மீது அன்பு செலுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை மற்ற பெண்களுக்கு சொர்க்கத்தின் தலைவியாக ஆக்கினார்களோ, வீட்டு பெண்களும் பாத்திமா ரலியல்லாஹு பின்னால் சொர்க்கத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளின் பொருட்டால் தருவாயா அல்ல. நாங்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. அதில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களை பேர் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. குறிப்பாக நோன்பு வைத்துக் கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு போகின்றார்களே, அவர்கள் படிக்கக்கூடிய கல்விக்கும் அவர்கள் எழுதுகின்ற தேர்வுகளுக்கும் யாரா நீ வெற்றியை தருவாயா அல்ல. எந்த சூழ்நிலைகளும் யாரா பாவம் செய்யாமல் யாரா நோன்பை வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை, அதற்கு பகரமாக இந்த உலகத்தில் நாங்கள் தாகமாக இருந்ததற்கு யாரா நாளை மறுமையிலே உன் நபியினுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்னும் தண்ணீரை அருந்துகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தருவாயா அல்ல. வயதான காலத்திலும் முடியாதவர்கள் எல்லாம் இங்கே வந்து தொழுகின்றார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள் யாரா. அவர்களுடைய அந்த வெள்ளை தாடி முடிகளுக்கு யாரா நீ கருணை காட்டுவாயா அல்ல. உன் ரஹ்மத்துடைய நாட்களில் இருந்து கேட்கிறோம் யாரா. உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை திரும்ப திரும்ப ரமலானை எங்களுக்கு தந்து கொண்டு இரியா அல்ல. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.